கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்திக் வந்து சொல்கிறாப்புல அருண்கிட்ட, எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு, அதுக்கப்புறம் உன் ரெசார்ட்டை வந்து யார் உடைச்சாங்கங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன். நம்ம குடும்பத்து மேலே உனக்கு வந்து மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் இரு, அவன் தான் சொல்கிறான்ல, நிரூபித்து காட்டட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஏன் அவனுக்குலாம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அவன் சொல்கிறது வந்து நியாயமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம முடிவு எடுத்துகிட்டு வெளில போனால் அது தப்பாயிடும், அதான் சொல்கிறாங்கல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது, இந்த வீட்டை விட்டு போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ஐஸ்வர்யா லைட்டாக வருத்தத்தில் இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து ஆனந்தை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு கூட வந்து அவங்க ரூமில் இருக்கிறப்ப கதவை தட்டுறாங்க. ஒரு போலீஸ் கதவை தட்டினதுக்கப்புறமேட்டுக்கு யார் நீங்கள் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இங்கெல்லாம் வந்து இந்த டயத்தில் வந்து தங்கியிருக்கீங்களே, உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, கார்த்திக் தம்பி அவரோட அண்ணனா நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இனி பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஆனந்த்கிட்ட வந்து ப்ரெஷர் போடுறாங்க. நம்ம அந்த பொண்ணு வந்து, நான் தான் அப்பயே சொன்னேன்ல, எனக்கு கழுத்தில் ஒரு தாலி இருந்துச்சுன்னு ஏன் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, அது நியாயமாக தான் எனக்கு படுது, சரி நான் உனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறேன், இங்கே சிம்பிளாக ஏதாவது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க தான் வந்து ஒரு டம்மியாக ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. வந்து கதவை தட்டுற மாதிரி தட்டி ஆனந்த் மனசை வந்து மாற்றுறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அம்மா வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும், விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னதுனால, முருகர் கோயிலுக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு வந்து வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் அவங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. இப்போ நான் ரெடியாகி நிற்கிறேன், வந்தால் கரெக்டாக வர தெரியாதா அப்படின்னு முறைக்கிறாங்க. முறைச்சதுக்கப்புறமேட்டு காரில் வந்து கிளம்பி அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாமி கும்பிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வேண்டிகிட்டு இருக்கப்போ வந்து அர்ச்சனை எல்லாமே கார்த்திக் பேரில் எல்லாம் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து தீபா வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா தான் தெரியுது, கரெக்டாக அந்த பொண்ணு வந்துடுறாங்க. இங்கே வந்தோடனே தீபாவும் பார்த்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து அங்கே கோவிலில் வாசலில் உட்காந்துருக்க ஒருகிட்ட வந்து, சார் ஒரு மேரேஜ் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறப்ப வந்து, இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுங்க, யாருக்கு மேரேஜ் அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு தான், என் லவ்வர் கூட அப்படின்னு சொன்னேன். சரி, நாளைக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஐடி ப்ரூஃபு ஃபோட்டோஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. தீபா இதை பார்த்தோன்னா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கார்த்திக் முதல்ல ஃபோனை போட்டு வந்து நிச்சயமாக கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை சூப்பராக முடிக்கிறாங்க.